மிக கடுமையாக கண்டிக்கிறேன். செய்தியாளர்கள், ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் ஜனநாயகத்துக்கு விழிகளாகவும் செவிகளாகவும் இருப்பவர்கள். யுத்தகலத்தில் கூட தாதி பெண்கள் மருத்துவ சிகிச்சை செய்பவர்களை இருதரப்பு படைகளும் உள்ளே அனுமதிக்கும். அவர்கள் மீது தாக்க மாட்டார்கள். அதை போலத்தான் பத்திரிகை நிருபர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும். அவர்களை தாக்குவது என்பது அக்கிரமமானது. அதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல உடனடியாக காவல்துறை அவர்களை கைது செய்து கூண்டில் நிறுத்தி கொட்டடியில் அடைக்க வேண்டும் என்பதை நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்களா சார்? ஆட்சியில் பங்கு எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மிக கடுமையாக கண்டிக்கிறேன். செய்தியாளர்கள், ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் ஜனநாயகத்துக்கு விழிகளாகவும் செவிகளாகவும் இருப்பவர்கள். யுத்தகலத்தில் கூட தாதி பெண்கள் மருத்துவ சிகிச்சை செய்பவர்களை இருதரப்பு படைகளும் உள்ளே அனுமதிக்கும். அவர்கள் மீது தாக்க மாட்டார்கள். அதை போலத்தான் பத்திரிகை நிருபர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும். அவர்களை தாக்குவது என்பது அக்கிரமமானது. அதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல உடனடியாக காவல்துறை அவர்களை கைது செய்து கூண்டில் நிறுத்தி கொட்டடியில் அடைக்க வேண்டும் என்பதை நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்களா சார்? ஆட்சியில் பங்கு எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. மிக கடுமையாக கண்டிக்கிறேன். செய்தியாளர்கள், ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் ஜனநாயகத்துக்கு விழிகளாகவும் செவிகளாகவும் இருப்பவர்கள். யுத்தகலத்தில் கூட தாதி பெண்கள் மருத்துவ சிகிச்சை செய்பவர்களை இருதரப்பு படைகளும் உள்ளே அனுமதிக்கும். அவர்கள் மீது தாக்க மாட்டார்கள். அதை போலத்தான் பத்திரிகை நிருபர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும். அவர்களை தாக்குவது என்பது அக்கிரமமானது. அதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல உடனடியாக காவல்துறை அவர்களை கைது செய்து கூண்டில் நிறுத்தி கொட்டடியில் அடைக்க வேண்டும் என்பதை நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்களா சார்? ஆட்சியில் பங்கு எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. The Chennai Silks.